உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெற்ற வீட்டிற்கு வருவதால் ராசிக்கு அதிபதியே ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து ஓராண்டுகள் சில மாதங்கள் அதிசாரங்கள் நிகழும். அது அந்த நேரத்தில் நாம் பார்த்துக்கொள்வோம். நம்மளுடைய நாளுக்குடையவன் ராசியாதிபதி 8ஆம் இடம் செல்வது என்ன செய்யும்? பொதுவாக ராசியாதிபதி கெட்டுவிட்டால் வீடியோ போடுறோம். அப்போ ராசிக்கு அதிபதி கெட்டுவிட்டால், இன்றைக்கி ஒருத்தர் ஜாதம் பார்த்தா 5ல் சந்திரன் ப்ளஸ் கேது, தனுசு ராசி. அந்த ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் வக்கரமாகிறார். ராசிக்கு அதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அது எங்கே இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ராசிக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போது வக்கரம் பெறக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னா, ஊர் விட்டு ஊர் நம்மளே கொண்டு போயிடுது. அவர் வெளியூர் போயிட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகளை அவர் உள்வாங்கிக்க மாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா, சந்திரன் கேது சேர்க்கை. அப்புறம் வரக்கூடிய காலங்களில் நான் வீடு கட்டலாமா, வாகனம் வாங்கலாமா, இடத்த வாங்கி போடலாமான்னா கையில் பணம் இல்லை. எப்படி நடக்கும்? அப்போ கடன் வாங்கணும். கடன் வாங்கும்போது அது கடனை அடைக்கணும்னா நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சனி சந்திரன் சேர்க்கை, கேது சந்திரன் சேர்க்கை, ராகு சந்திரன் சேர்க்கையெல்லாம் நம்மளுடைய ராசிமானம் கெட்டுறதாக சொல்கிறோம். ரைட். இப்போ அந்த மாதிரி ராசிமானங்கள் கெட்டவர்கள் கேது, சனி, ராகு என கோச்சார கிரக பலன்கள், கோச்சார பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடப்பதில்லை. அதனால தான் பொதுவாக நான் சொல்கிறதே இல்லை. பொதுவாக யோகங்கள் அடைந்தவங்க இருக்காங்க, அதிர்ஷ்டம் வந்தவங்க இருக்காங்க, நஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்கெல்லாம் வேரியண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பொழுது அப்புறம் அவங்க லக்னத்தை எடுத்து நான் நட்சத்திரத்தை பார்க்குறேன். இந்த நட்சத்திரங்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன வயசில் உள்ளவங்க சூரியன், அடுத்தது சந்திரன், செவ்வாய், ராகுனுடைய திசை போயிட்டுருக்கும். இப்போ ராகுனுடைய சேர்க்கையே இருக்குன்னு வைங்களேன். இந்த ராசிக்கு அதிபதி கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு கெடுறாரு. அப்போ இவராகவே என்ன பண்ணிடுறாரு, போய் தேவையில்லாத இல்லாத வேலையில் போகிற ஓனானை பிடிச்சி மடியில் போட்டு குத்துது குடையுதுங்கிற கதையாக இவராகவே போய் மாட்டுறாரு. ஆக அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் அவருக்கு சுக்கிரன் முடிஞ்சு சூரியன், சந்திரன், செவ்வாய் நடந்துகிட்ருக்கும். அதே நேரத்தில் உங்கள் லக்ன ரீதியாக இந்த கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்குமே ஆனால், சந்திரனும் கெடாமல் இருக்குமே ஆனால், இந்த உங்களுக்கு கோட்சார ரீதியான இந்த குரு 8ஆம் இடத்திலிருந்து எந்த கெட்ட பலன்களையும் கொடுக்க போகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியும் கெட்டு, உங்களுடைய ராசிமானமும் கெட்டு, லக்னமும் கெட்டு, கோட்சாரத்தில் நான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே 8க்கும் போயிடுச்சுன்னா டோட்டலாக அப்போ தான் நீங்கள் ஏமாந்து போகிறது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அதற்கப்புறம் தான் ஜோதிடரை தேடி வர்றது. எனக்கு இப்போ திடீர்னு உங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு தாங்க அந்த நிமிஷமே நான் அப்பாயின்மெண்ட் எடுத்தேங்கிறாங்க ஒருத்தவங்க. அப்போ என்னன்னா, அவங்களுக்கு இதில்னா அவங்க நேர்மையானவங்க தனுசு, உண்மையானவங்க, நல்லதை நினைக்கிறாங்க, கடவுள் பக்தி இருக்குது, மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் ஆய்வு செய்யணும்னா ஏதாவது ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு வரும்போது தானே இந்த மீடியாக்குள்ளாரே வர்றாங்க. அஸ்ட்ராலஜி இப்போ நாங்கள் யாரையும் கூப்பிடுறதே இல்லையே, வாங்க என்கிட்ட ஜாதகம் பாருங்கள். இது விளம்பர நிகழ்ச்சியே இல்லையே, இது உங்களை பழுது பார்க்குற நிகழ்ச்சி, பொழுதுபோக்குறதும் இல்லை. புரியுதுங்களா? நான் உங்களுக்காக புதிய நேயர்கள், தனுசு ராசி நேயர்கள் நிறைய உள்ளே வந்திருப்பீங்க. அவங்க எல்லாமே ஆயிரக்கணக்கான புதிய நேயர்களுக்காக என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், நம்ம எப்படி வழி நடத்துகிறோம், என்ன மாதிரி உங்களுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோங்கிறதெல்லாம் இந்த 9842208655 இந்த நம்பரில் சென்ட் மீ பிளேலிஸ்ட் தனுசு, அடுத்தது உங்களுடைய லக்கணம், அடுத்து நான் பார்த்த அடுத்த செகண்டே அனுப்பி விட்ருவேன். ஒரு 100 வீடியோவுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள ராசியினுடைய குணங்கள் அதெல்லாம் பாருங்கள். பழைய 2001 2002 பேசின குரு பயிற்சி, சனி பயிற்சிலாம் விட்டுருங்க. உங்களை பற்றி பர்டிகுலராக என்ன சொல்கிறோமோ அதை எடுத்துக்கங்க. நெல், கவனி, செல் இதெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி லக்ன ரீதியாக என்ன தொழில் செய்யலாம்,
லக்கண ரீதியாக எந்த திசை நன்மை செய்யும்லாம் பேசியிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்தது இப்போ உங்களுக்கு ராசிமானம் கெட்டவர்கள், சந்திரன் சனி சேர்க்கை அல்லது சந்திரன் கேது சேர்க்கை அல்லது சந்திரன் ராகு சேர்க்கை. இந்த சந்திரன் ராகு பேராசையை தூண்டும், சந்திரன் கேது நிராசை தன்மை, அது எதையுமே முடிவெடுக்க முடியாது. சனி சந்திரன் சேர்க்கை உழைத்து கொண்டே இருப்போம், உழைத்தில் களைச்சி போயிடுவோம், முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாது. இது மாதிரி உள்ளவங்கள்லாம் இந்த வருஷம் முடிவெடுக்கும் முன் கவனம் தேவை. புரியுதுங்களா? உங்களுக்கு டைட்டிலே இதான், முடிவெடுக்கும் முன் கவனம். என்ன முடிவெடுக்கணும் முன்னாடி கவனம்? நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது பற்றிய முடிவெடுக்கிறது நீங்களும் உங்கள் கணவனும் மனைவியும் முடிவு பண்ணிக்கங்க, அதுக்கு ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நான் அந்த லேண்டை விற்கலான் இருக்கேன், இந்த லேண்டை விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கலான் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் நானே ட்ரேடிங் பண்ணலான் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடலான் இருக்கேன், இந்த கிரிப்டோ கரன்சி MLM அது சார்ந்த தொடர்புகள், அதே மாதிரி சினிமா படம் எடுக்கலான் இருக்கேன், புதிய தொழில் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். புதிய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட லக்கண ரீதியாக ஜாதகத்தை பாருங்கள். நான் நல்லா போயிட்டுருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலான்னு நினைக்கிறேன், அதே மாதிரி நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கேன், அதே மாதிரி இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த படிப்பை வேண்டான்ட்டு வேறு படிப்பு மாற்றலான் இருக்கேன், அதே மாதிரி என்ன படிக்கலாம்னு உங்கள் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து முடிவெடுங்க. மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டருக்கு நீட் படிச்சுக்கிட்டு இருக்கிற மண்டையில் ஏற மாட்டேங்குது, அதை விட்டுட்டு வரலாமா? ஜாதகத்தை பார்ப்போம். உங்கள் ஜாதகப்படி பயாலஜி நல்லா வருமா, லக்கண ரீதியாக என்ன கெரியர் அமையும், அதை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கும் முன், ஏன்னா அந்த அமைப்பே இல்லைன்னா விட்டுடலாம். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலைக்கு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் இன்னும் பாஸ் பண்ணவே முடியல. அதே மாதிரி நான் சினிமா படம் எடுக்கலான்னு இருக்கேன், தனுசு ராசிக்கு அதுக்கும் தொடர்பு ரொம்ப குறைவு, இருந்தாலும் இந்த நேரத்தில் எடுக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பார்ட்னர்ஷிப் பண்ணலான் இருக்கேன், பிஸ்னஸ் அது கூட்டு ஆகுமா ஆகாதா, சேர்ந்து செய்யலாமா, சேர்ந்து செய்ய முடியாத அமைப்பு இருந்தால் மனைவியோடு சேர்ந்து செய்யலாமா, அல்லது மனைவியினுடைய பெயரில் பிஸ்னஸ் பண்ணலாமா. அதே மாதிரி வெளிநாட்டில் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், நான் இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு வேலைக்கு தகுந்த கூலி இல்லை, அவங்க சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நல்லா பண்ணுறேன் சார், நல்லா வேலை பார்க்குறேன், சனி சந்திரன் சேர்ந்துருக்கு தனுசு ராசி, எனக்கு உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேண்டாமே. பொதுவாக சிம்ம லக்கணம், தனுசு ராசி 2க்கும் அதிபதி யார்? சூரியனும் குருவும். நீங்களே வேலை வாங்கக்கூடிய தகுதி உடையவர்கள். அன்எக்ஸ்பெக்டட் உங்கள் ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை, 8ல் மறைவு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனைவியுடைய பெயரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஐடியா கொடுக்குறோம். அதுதானே தீர்வு. சரி, நமக்கு வேலை பார்க்குற இடத்துல நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறது என்ன இருக்குது? நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஆக நம்ம என்ன செய்யணும்? டோட்டலாக உங்களுடைய பணிகளை செவ்வனே சிறப்பாக செய்யணும். இதெல்லாம் தான் முடிவெடுக்கும் முன் கவனம் தேவை. இந்த வீட்டை விற்றுடலாம், வேறு வீடு வாங்கலாமா, பூர்வீகத்தை விற்றுட்டு வேறு பக்கம் மாறலாமா, பூர்வீகத்துக்கு போயிடலாமா? ஏன்னா பூர்வீகம் ஆகாத அமைப்பு உள்ளவர்கள் அங்கே போய் எப்பப்போ முடிவெடுத்தீங்க? குரு உங்களுக்கு ராசியாதிபதி 8ல் மறைஞ்சி ராசியும் கெட்டு, அதே மாதிரி லக்கணமும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த முடிவெடுக்கும் முன் கவனம் தேவை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன மாதிரி சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த ஜோதிடத்தில் வருமுன் காப்பவன் மனிதன், வருமுன் காப்பது ஜோதிடம். எல்லோரும் விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னே இருந்தால் கண்ணை மூடிட்டு நம்ம காரை ஓட்ட முடியுமா? கண்ணை திறந்து தானே ஓட்டுறோம். அப்போ நமக்கு நல்ல பாதையை தேடுறோமா இல்லையா? நேரம் கெட்டு போகும்பொழுது கூகுள் மேப்பே கொண்டு போய் முட்டுச்சந்தில் கொண்டு விட்டுறதா இல்லையா? அப்போ நம்ம 2 இடத்துல விசாரிக்கணுமா வேண்டாமா? இதுதான் என்னுடைய கான்செப்ட். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் ராசியினுடைய விரயஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். இந்த வருஷம் எந்தெந்த தனுசு ராசியெல்லாம் விரயம் செய்கிறீங்களோ அதெல்லாம் சுப விரயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வீடு, அதே வீடு கிரகப்பிரவேசம், கல்யாணம், மகனுக்கு மகளுக்கு கல்யாணம், சுபகாரியங்கள், வாகனம் வாங்கிறது. அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது கொஞ்சம் பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் போட எஃபர்ட்டில் பண வரவு அதிகரிக்கும்.
ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அதுதான் நான் சொன்னேன். ராசியாதிபதி 8இல் கெட்டாலும் ஒரு வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செஞ்சு அதில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? ஆக முடிவெடுக்கும் முன் கவனம். தீய தசாபுத்திகள் நடந்து லக்னாதிபதியும் கெட்டு உங்கள் ராசிமானமும் கெட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு ஜாதகத்தை எடுங்கள். புரியுதுங்களா? எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை எடுக்கணும். எடுத்துட்டு அதனுடைய அடிப்படையில் இப்போ ராகுனுடைய திசை போயிட்டுருக்கு. ராகு சந்திரன் சேர்க்கை எப்போ பார்த்தாலும் பிரம்மாண்டமான ஆசை ஏற்படுதா அப்படின்னு கேட்டால் ஆமாங்கிறார். ஒருத்தருக்கு துலாம் லக்னம், அவர் லக்னத்திலேயே ராகு. இப்போ செவ்வாய் திசை ரொம்ப அற்புதமாக இருந்தது. மாரகாதிபதி பாதகாதிபதினாங்க, இல்லை அவருக்கு அதுதான் சிறப்பாக இருந்தது. இப்போ லக்னத்திலேயே ராகு இருந்து திசை நடத்த போகுது. அவருக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில், அந்த இடத்துல 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது பங்கு சந்தையில் நிறைய பணத்தை இழந்தேன், மீண்டும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதை செய்யலாமான்னு கேட்குறாரு. அப்போ தான் நான் கோச்சாரத்தை பார்க்குறேன். பாருங்கள், உங்கள் துலாம் லக்னம் உங்களுக்கு ராகுங்க. ராகு உங்கள் லக்னத்தை இயக்கும், நீங்கள் இயக்கப்படுவீங்க. அவர் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய, பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய, பேராசை என்று சொல்லக்கூடிய கோள். அப்போ அது என்ன ஆகிடுது? டோட்டலாக உங்கள் ஜாதக அடிப்படையில் 7க்குடையவன் செவ்வாயினுடைய சாரத்திலிருந்து, செவ்வாய் இங்கே 5ஆம் இடத்தில் இருக்குது. பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது ஈடுபடுறதா இருந்தால் உங்கள் மனைவியினுடைய பெயரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செயல்படணும். அதே நேரத்தில் அந்த ராகு அங்கே இருந்து இப்போ நீங்கள் விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் செயல்படும் பொழுது இன்ட்ராடே செஞ்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கெட்டு போச்சு, ராசியாதிபதி கெடுது. ஆக ராசி கெடலானா நல்லா இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் ராசிக்கு அதிபதி இப்போ கெடுது, இந்த ஒரு வருஷம் வேண்டாம். புரியுதுங்களா? இவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், யாராக இருந்தாலும் முடிவெடுக்கும் முன்பு கவனம் தேவை. அப்போ எச்சரிக்கையாக ப்ரிகாஷனாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதை நான் செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை இந்த நேரத்தில் முடிக்கலாமா வேண்டாமா, அல்லது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். என்ன செஞ்சிடணும்? டோட்டலாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து இந்த வருஷம் ஓரமாக வச்சுட்டு கணவன் அல்லது மனைவி அல்லது மக்கள் அவங்களத எடுத்து இவங்க மூலமாக மூவ் பண்ணலாமா பாருங்கள். அதுதான் ராஜதந்திரம். அப்போ நம்மளதை விட்டுருங்க, அவங்க மூலமாக முயற்சி பண்ணலாமா, அது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா கேளுங்க. நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல முன்னேற்ற மேன்மைகள் கண்டிப்பாக வரும் என்பது உறுதி. எனவே முடிவெடுக்கும் முன் கவனம் தேவை. யாருக்கு? தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இளங்கன்று பயமறியாது என்று இல்லாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று முன்னே கொண்டு காலை கொண்டு வச்சு நாளைக்கு வழிக்கு விழுந்ததுக்கப்புறம் அப்படியே யூடியூப்பை போய் பார்த்துட்டிங்கன்னு வைங்க, தேவையில்லாமல் இதெல்லாம் முன்னாடியே கவனிக்காமல் விட்டுட்டோமேங்கிற எண்ணம் உங்களுக்கு வருமா வராது? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம், வருமுன் காப்பது ஜோதிடன், வருமுன் காப்பவன் மனிதன். அதனால் உங்களோட இந்த வருஷம் முழுக்கணும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.